Hi everyone, welcome to our channel. That's Sunday. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th standard quarterly portion குரிய important 5 mark questions பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அந்த 6th lessonsக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓரளவு ஷார்ட் அவுட் பண்ணி எழுதியிருக்கோம். அதில் இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது கிடையாது. பட் இதை படிச்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி படித்த கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் along axial line and equatorial plane. ஸோ அந்த ரெண்டு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜும் உண்டு, எலக்ட்ரிக் டைபோலும் உண்டு. நெக்ஸ்ட்டு காஸ்லாவோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு, அந்த லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர், பேரலல் ஷீட், அதே மாதிரி ஸ்பெரிக்கல் ஷெல். மோஸ்ட்லி ஸ்பெரிக்கல் ஷெல்லும் இந்த லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பிளேன் ஷீட் கூட பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ 3 mark கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் கிராஃப் ஜென்ரேட்டர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெசனுக்குரியது. செகண்ட் லெசனுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். ஸோ அந்த கொஸ்டின் இதுலேயே மைக்ரோஸ்கோபிக்கும் இருக்குது, அதில் மைக்ரோஸ்கோபிக் வந்து இம்பார்ட்டன்ட் 5 mark. நெக்ஸ்ட் ஒன் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ அந்த வீட் ஸ்டோன் பிரிட்ஜோட அப்ளிகேஷன் என்ன, டயக்ராம், அந்த சர்க்யூட் டயக்ராம் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி அந்த பிரிட்ஜ் கண்டிஷன் கொண்டு வரதான். நெக்ஸ்ட் ஒன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூஸிங் பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் செகண்ட் லெசன். ஸோ செகண்ட் லெசனில் 3 questions தான் இருக்குது. பட் அந்த ஹோல் லெசனையும் படிச்சிட்டா நல்லது, ஏன்னா கம்மியான கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஏன்னா 2 வால்யூமும் சேர்த்து நம்ம ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் வால்யூம் ஓரளவு தரவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் தேர்ட் லெசனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு a long straight conductor, அது ஒரு கொஸ்டின். அதேமாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ சர்க்குலர் காயில், அந்த 2 கொஸ்டின். ஸோ அந்த 2 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதை பார்த்துக்கோங்க. ரெண்டுமே டேரேஷன் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு சைக்ளோட்ரான். சைக்ளோட்ரானோட பிரின்சிபல், அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ஸ் ஆன் 2 parallel கண்டக்டர்ஸ். 2 parallel கண்டக்டர்ஸ் பக்கத்தில் வச்சா அதில் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் லெசனில் ஆர்எல்சி சர்க்யூட். ஸோ ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் மூணையுமே சேர்த்து ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தால் அது எப்படி ஒர்க் ஆகும், கரண்ட் அண்ட் வோல்டேஜ் நடுவில் உள்ள ரிலேஷன் என்ன, டோட்டல் இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அதில் இருக்கும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் ஏசி ஜென்ரேட்டர். சொலினாய்டு வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் பார்த்துக்கலாம். சொலினாய்டு. நெக்ஸ்ட் ஒன் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அன் எல்சி ஆசிலேட்டர். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மரில் அதோட டைப்ஸு, அதோட அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் அதில் எனர்ஜி லாஸஸ் எப்படி இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா ஹோல் செகண்ட் சேர்த்து பார்த்துக்கோங்க. தனித்தனியாக 3 markலையும் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் 5 mark ஆல்சோ. இது வரைக்கும் 4th லெசன். அண்ட் 5th லெசனில் வந்து மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம். ஸோ இந்த ஆம்பேர் சர்க்யூட் எல்லாம், ஸோ அது எல்லாத்தையும் மேக்ஸ்வெல் என்ன பண்ணியிருப்பாரு, கரெக்ஷன் பண்ணி இன்டெக்ரல் ஃபார்முக்கு கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இன்டெக்ரல் ஃபார்ம் 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் வந்தது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் என்னென்னு பார்த்துக்கோங்க, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸு. அதே மாதிரி நெக்ஸ்ட் யூவி, விசிபிள், ஸோ இதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கும், அதோடைய யூசஸ் என்ன அப்படின்றது இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். ஸோ 2 கொஸ்டின் இருக்கும். டீட்டெயிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் செட்டையும் மொத்தமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது 5th லெசனில் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் 6th லெசன் மிரர் ஈக்குவேஷன். மிரர் ஈக்குவேஷனோட டெரிவேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசிக்ஸ் மெத்தட் டு ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட்டை லைட்டோடைய ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடு. அந்த மெத்தட் இது இம்பார்ட்டன்ட் டீட்டெயில், மோஸ்ட்லி கேட்டதாக நிறைய தடவை. நெக்ஸ்ட் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, அது டெரிவேஷன், அந்த லென்ஸை யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் வந்து 6th லெசன் பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 question 4 question தான் இருக்கும். ஸோ இனிமேல் தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணவே போகிறீங்க. இன்னும் ஒரு 14 days 14 to 15 days இருக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஏன்னா அப்படி இல்லை, நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஆல்ரெடி படித்த கொஸ்டின்ஸை திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.